friends, welcome to Ronnie Tailors. போடுற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இந்த மாதிரியே ஃபுல் லைனும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டால 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட் வந்து 4 பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு நீடில் உள்ள போட்டுக்கலாம். திரும்ப 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த 2 பீடுக்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, அந்த ஹோல்ல வந்து நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சைடு ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபேப்ரிக் லூம் போடாம இந்த மாதிரி போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 4 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 4 பீடா போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். இங்கே இதில் வந்து சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டு திரும்பவும் நம்ம வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நான் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டன்ஸு. நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து நாட் போடுறது வந்து ஜரி த்ரெட் ஆகட்டும் சில்க் த்ரெட் ஆகட்டும் எல்லாமே இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி விரல் கடியில் எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ள த்ரெட்டை கொண்டு வந்துருங்க. பாருங்க, நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த லூப் இருக்கு இல்லையா, இதில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். இதில் வந்து த்ரெட் இந்த மாதிரி இருக்கட்டும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பீட் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆண்டிக் பீட் ஒன்று போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். ஹோல்ல இருந்து நீடில் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு பாருங்க, நல்லா 2 ஸ்டிச் போட்டோம்னா ஸ்ட்ராங் ஆயிட்டு நீடில் உள்ள போட்டுக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம த்ரெட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம் இல்லையா, பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம்.
ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் இறக்கிடலாம். பீடை ஒட்டிலுமே நீடில் எடுக்கணும். எல்லாமே ஒரே ரவுண்டுக்குள்ளே வர்ற மாதிரி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இல்லைனா குட்டியை நீங்கள் ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து த்ரெட் போட்டுட்டு அப்புறம் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நான் 4 இன்ச்சு கொஞ்சம் கூடுதல் கட் பண்ணியிருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நீங்கள் வந்து அளவு ஒன்று வந்து கட் பண்ணுறது இது கூட 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றை வச்சு நம்ம எல்லாமே ஒரே அளவு கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறம்போது ரொம்ப இழுக்க வேண்டாம், இந்த லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுமாதிரி கட் பண்ணுறது வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணுங்கள். பிசுரோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம வந்து இதில் லீஃப் போட்டுக்கலாம். கட் பண்ண ஜர்தோ ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஆன்டிக் பீடு. த்ரெட்டை வந்து நம்ம உள்ளே பாருங்கள், இதிலேருந்து நம்ம இங்கே போட்டுட்டு த்ரெட்டை வந்து அடிப்பக்கம் தங்கிறாத மாதிரி இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு எடுங்க ஒவ்வொரு டைமும்.
பாருங்க ரைட் சைடில் 4 லைனு, லெஃப்டில் 4 லைன்லையும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் 1. இப்போ நம்ம இங்கே போட்ட மாதிரியே இந்த சைட்லேயும் போட்டுக்கலாம். நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் எல்லாமே லீஃப்லாம் போட்டுட்டு இதை சுற்றிலுமே ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கொள்ளே இதை சுற்றிலும். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நல்லா எலகண்ட் லுக்கில் இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.